சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் ரெடி ஆகலையா ப்ரோஸ்? நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஆக்சுவலாக 15th of May பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜூலை 3rd இருக்கோம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 3rd. இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுங்க சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணுறாங்களாம். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் சார். மேபி 2 weeksல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம். இவ்வளோ ஸ்லோவாக இருந்தால் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. மணி இப்போ 2:50 ஆகுது. 1/2 பார்த்தீங்கன்னா அவங்க லஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா இல்லை சர்டிஃபிகேட்ஸ் நான் ரெடியாக வரேன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு வந்திருக்காங்க. ஐயோ ஐயோ. நான் 2 சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா இது 2 தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. மற்ற சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவ்வளோ ரெக்வயர்டு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்ப்போம். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு 27 kilometers காட்டுது. 52 minutes ரீச் ஆயிடும்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாவ், அலாய் சூப்பராக இருக்குல்ல. மஹிந்திரா தார். என்ன இது ஹைவேல இங்கெல்லாம் ஓட்டும் போதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வைப்ரேஷனும் உள்ள இம்பேக்ட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த காரில். ஆல் வீல் டிரைவெல்லாம் ஆஃப் ரோடில் சும்மா தெறிக்க விடலாம். ஓகே, நேராக போனால் பூனமல்லி, ரைட் எடுத்தா கோயம்பேடா. கோயம்பேடு இங்கேருந்து எப்படி தூரம்? பஞ்சா சிட்ரான். நான் இருந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஹைலாண்டரும் கேம்ரியும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. டொயோட்டாவில் என்ன வண்டி வந்தாலும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி, அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் அங்கே வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த வண்டி வந்தாலும் டொயோட்டாலேருந்து வந்தாலும் எடுத்துருவாங்க, காசு எவ்வளோ போட்டாலும். ஏன்னா ரிலையபிலிட்டி அந்த அதுக்காக காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸ்பேர்ஸ்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஒரிஜினல் ஸ்பேர்ஸாக ஓஜி ஸ்பேர்ஸாக போகணுன்னு அவசியம் கிடையாது. அங்கே கிடைக்கிற ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர்ஸ் போட்டிங்கன்னா கூட we can manage the maintenance and cost effective மெயின்டைன் பண்ணலாம் வண்டியை. இங்கே பார்த்தா அது அப்படியே அப்சைட் டவுனாக இருக்குது. நீங்கள் ஒரு மஹேந்திரா வண்டி எடுக்கிறது போல் நீங்கள் ஒரு BMW எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் போல். அதுவும் டொயோட்டாவில் கேம்ரி சும்மா மைலேஜ் கிங்குன்னு சொல்லலாம். டொயோட்டா கேம்ரி ஹைலாண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எப்படி இனோவா பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்தியா. பட் இனோவா பார்த்தீங்கன்னா அதை மாதிரி யூரோப்பியன் காண்டினென்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஹைலாண்டர்னு சொல்லி ஒரு வேரியண்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில். இப்போ யூஸ் பண்ணுற MT Thunder 3ன்னு சொல்லி ஒரு மாடலு நல்லா இருக்குது. நோ ரீஸ். பட் நான் வாயிலெல்லாம் தொப்பை போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். 2 பக்கமே அப்படியே அழுத்தி பிடிக்குது, மண்டையும் சேர்த்து. அதான் பார்க்குறேன் வேறு ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கினா நல்லாயிருக்குமா அப்படி. ஃபியூயல் ட்ரை பண்ணால் ஷெல்லை போட்டு ட்ரை பண்ணுங்க கைஸ். ஷெல்லோட பெட்ரோல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எவிடெண்ட்டாக தெரியும். இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் தெரியும் ஷெல் பெட்ரோலில் ஓட்ட மொத்தத்தில்.
அதுலேயும் ஷெல்லில் நீங்கள் பவர் போட்டு ஓட்டினீங்கன்னா அருமையாக இருக்கும். என்ன காசு தான் பார்த்தீங்கன்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கானுங்க. 110 ரூபானா 130 ரூபா நீங்கள் கொடுத்து பே பண்ணி பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மைலேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துடலாம். நம்ம மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக வருது, அது ஒரு அட்வான்டேஜ். என்ன ரேராக தான் கண்டுபிடிக்க முடியும் ஷெல் பெட்ரோலியம். அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு 2-3 பங்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஏரியா போனோன்னா இந்த பெட்ரோல் பங்கு இங்கே இருக்குது ஷெல்லு, அங்கே தான் போட்டாகணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நான் எங்கேயா லோக்கல் பெட்ரோல் பங்க்ஸில் போடுவேன். ஆனால் மோஸ்ட்லி ஷெல்லை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பறக்கும் ரயிலா? ஆனால் பரவாயில்ல, இது மெட்ரோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு அங்கே தான் வேலை பார்க்குறான், மெட்ரோவில் தான் வேலை பார்க்குறான். சொல்லக்கூடாது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க மெட்ரோவை. பட் ஸ்டில் வி லேக் இன் ஸ்டாண்டர்ட்ஸ். அது போக வந்துடும் வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், பார்ப்போம். ஹேபிட்ஸ் மேட்டர்ஸ் பாஸ். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க வரும், நம்ம இருக்கிறத பார்த்து நம்ம பார்க்க வர வெள்ளைக்காரெல்லாம் ஆச்சரியப்படணும். ஒவ்வொருத்தரும் அப்துல் கலாம் ஐயா நினச்சி தான் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். அவர் இருந்தாருன்னா இங்கேயே இருக்குமே இந்தியா அப்படின்னு. நம்ம ஆளுங்களோட ஒரு பிரச்சனை என்னென்னா லேன் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு லைனில் போகணும், இவங்க என்னன்னா இந்த லைனில் ஒரு கால் அந்த லைனில் ஒரு கால்னு கார் ஓட்டுறாங்க. அப்புறம் எங்கிட்டு கூடி ஓவர்டேக்குக்கு ஒரு லைனு, ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு லைனு, காருக்கு ஒரு லைனு, பைக்குக்கு ஒரு லைனு ப்ரீ பிளான்டாக தான் வச்சுருப்பாங்க. என்ன அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு மேபி மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட்டு அதனால இருக்கலாம். அங்கிள் மண்டை தெரிக்க போதும் உங்களுக்கு. மண்டையில் ஹெல்மெட் கூட போடாமல் டைகர் ஃபைவ் மாதிரி விட்டு வராப்புல கண்ணெல்லாம் மாட்டிட்டு ஸ்டைலாக. தேங்க் காட் மை யூடியூப் பிளேலிஸ்ட் இஸ் பேக். இன்னைக்கு காலைல ஃபுல்லாக சாணி மாதிரி சாங் கேட்டுட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல சாங்காக வருது. பெருங்குளத்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மலைகள் தெரியும், ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூவு. இது இப்போ ரீசெண்டாக போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன், அதான் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தவறு செய்து விட்டேன், மேலே செல்வதற்கு பதிலாக கீழ் வழியாக வந்துவிட்டேன். பரவாயில்லை. சைக்கிள் கடை வேறு பார்க்கணுயா, சைக்கிள் வேறு சர்வீஸ் பண்ணணும். காலை டிங் 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 டிங். ஓகே, இங்கே ஒரு சைக்கிள் கடை இருக்குது, 2. எந்த சைக்கிள் கடை வீட்டுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்த்து அந்த சைக்கிள் கடை போய் சர்வீஸ் வரும். முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் சைக்கிளிங் விலாகும் போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஜி. ஏர்லி மார்னிங் ஒரு 6 to 6:30 சைக்கிளிங் பண்ணிவிட்டு தென் என்னோடய ரொட்டீன் சொல்லிடுறேன். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ ஷட்டில் ப்ளே பண்ணுவேன், சைக்கிளிங் பண்ணுவேன், அப்பப்போ பார்ட் டைமில் வேலைக்கு போவேன். அவ்வளோதான் என்னோடய ரொட்டீனு. இப்போ புதுசாக விலாகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன் பிட்வீன் சைக்கிளை நான் சர்வீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சைக்கிளிங் விலாக்லேயும் பார்க்கலாம். என்ன பண்ணுறது, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்து ஆகணும்.
பாருங்கள் சரிதா டிரைவிங் ஸ்கூல், இவங்க தான் எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே கைஸ், இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என் லொக்கேஷன் வந்தாச்சு. பாய். Hope you enjoy this video. Bye bye again.